அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 15/4/2024 டியர் 1 மணியோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 856. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 705 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 6 PM அதாவது 6 மணியோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 147. இன்றைக்கான ரிசல்ட் ஆல் போர்டில் பார்த்தோம்னா 864 கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அதாவது 8 மணியோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 036. இன்றைக்கான ரிசல்ட்டு 790. 0 பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. சிங்கிள் போர்ட்லேயும் 0 தான் கொடுத்துருந்தோம். இது ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா 1 மணி ரிசல்ட் ஆகட்டும், 6 மணி ரிசல்ட் ஆகட்டும், 8 மணி ரிசல்ட் இந்த 3லேயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 16/4/2024 1 PM நம்மளுடைய கணிப்புப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது 291. ஆல் போலியும் இதே நம்பர் தான் 291. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பருக்கு பொதுவாக 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 291. அடுத்து பார்த்தோம்னா 921 912. அடுத்து பார்த்தோம்னா 129 192. அடுத்தது பார்த்தோம்னா 219. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 2ஆம் நம்பர் பொதுவாக 5ஆம் நம்பர் வரலாம் சொல்லியிருந்தோம். அதாவது 591. அடுத்து பார்த்தோம்னா 951. அடுத்தது 91.5. அடுத்து பார்த்தோம்னா 159. அடுத்து 195. அடுத்தது பார்த்தோம்னா 519. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இப்போ ஏபி போர்டு என்ன நம்பர் வரலான்னு பார்க்க போகிறோம். ஏபி போர்டில் என்ன நம்பர் பார்த்தோம்னா 29 92. அடுத்து பார்த்தோம்னா 59 95. பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 91 19. ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 21 12. அடுத்து பார்த்தோம்னா அடுத்தது 51 15. சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது சிங்கிள் போர்டு நம்பரில் மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இதில் பாருங்கள் 1 மணியோட எனக்கான கெஸிங் பார்த்தோம்னா ஏ போர்டில் 2 9 1. இதில் ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்குறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா இத்தனை நம்பர் இருக்குங்க. இது பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்குறோம். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா 6 PM அதாவது இன்றைக்கான 6 PM 16/4/2024 6 PM எப்படி வரலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 395. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 395. இப்போ பார்த்தோம்னா சி போர்டில் 5ஆம் நம்பருக்கு பொதுவாக 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 395 இல்லைன்னா 397 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம்னா 1 மணியோட கெஸிங்க 291 இல்லைன்னா 591 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கன்னா 6 PMோட பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பர் எப்படி வரலான்னு பார்த்தோம்னா 395. அடுத்தது பார்த்தோம்னா 953. அடுத்தது 359. அடுத்தது பார்த்தோம்னா 935. அடுத்தது பார்த்தோம்னா 539.
5 9 3. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 9 இந்த 3 9 7. அடுத்தது 3 7 9 9 7 3 9 3 7. அடுத்தது பார்த்தோம்னா 7 3 9 7 9 3. அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நம்பர் இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு பாக்ஸ் நம்பர் மேக் பண்ணிக்கிறோம். இதில் இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 3 9 9 3. பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது பிசி போர்டில் 9 5 5 9. அடுத்தது பார்த்தோம்னா 9 7 7 9. ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 3 5 5 3. அடுத்தது 3 7 7 3. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பரில் 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 16/4/2024 8 மணி ஷோ எப்படி வரலான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 மணி ஷோ பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்முடைய கணிப்புப்படி நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 6 4 2 நம்முடைய கணிப்புப்படி ஆள்போலி இதே நம்பர் தான் 6 4 2. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு 0 மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 6 4 2. அடுத்து பார்த்தோம்னா 6 2 4 4 6 2 4 2 6. அடுத்து பார்த்தோம்னா 2 4 6 2 6 4. அடுத்து பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் இப்போ 0 வரலான்னு சொல்லியிருந்தோம் 640. அடுத்து பார்த்தோம்னா 604 0 64 0 46. அடுத்து பார்த்தோம்னா 460. அடுத்தது 406. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏபி போர்டில் பாருங்கள் 6 4 4 6. பிசி போர்டில் பார்த்தோம்னா 4 2 2 4. அடுத்து பார்த்தோம்னா 4 0 0 4. பிசி போர்டில் நோட் பண்ணியாச்சு. அடுத்து ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது 6 2 2 6 6 0. அடுத்தது 0 6. சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது சிங்கிள் போர்டு நம்பரில் 0 மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவாகட்டும் 6 மணி ஷோவாகட்டும் 8 மணி ஷோவாகட்டும் ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான் வச்சு எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. நன்றி நண்பா. லைக் பண்ணிடுங்க.